காவிரியின் குறுக்கே மேகதாட்டு என்ற இடத்தில் புதிதாக அணையை கட்டுவதற்கான தொடர் முயற்சியில் கர்நாடக மாநில அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் குறிப்பாக காவிரியை நம்பியிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் என்று போற்றப்படுகிற டெல்டா மாவட்டங்கள் கடுமையாக உற்பத்தி பாதிப்பு என்பது ஏற்படும். ஏற்கனவே வழங்கியிருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு விரோதமாக தொடர்ச்சியாக கர்நாடக மாநில தலைவர்கள் இத்தகைய கருத்து, முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் இத்தகைய கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய போதே இரு மாநிலங்களுக்கு இடையில் பாயக்கூடிய நதிகள் அனைத்தும் தேசிய சொத்து, அதிலே ஒரு மாநிலம் மட்டும் உரிமை கொண்டாட முடியாது என்று மிக தெளிவான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்புக்கு விரோதமாகத்தான் இப்போது கர்நாடக மாநில அரசாங்கம் நடந்து கொள்கிறது. 4 மாநிலங்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு மாநிலமும் காவிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் புதிய கட்டுமானங்களையோ புதிய நடவடிக்கைகளிலோ ஈடுபட முடியாது. ஆனால் அதை மீறி திட்ட அறிக்கை தயாரிப்பது, பூமி பூஜை போடுவது, நாங்கள் கட்டிய தீர்வோம் என்று சவால் விடுவது போன்றவையெல்லாம் இரு மாநில மக்களிடையே நல்லுறவை கெடுக்கக்கூடிய செயல். இத்தகைய முறையில் கர்நாடக மாநில அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுமானால் அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று நான் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன். அத்தகைய ஒரு நிலையை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் அனுமதிக்க கூடாது. 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய போது அதன் மீது எந்த விதமான மேல்முறையீட்டுக்கும் செல்ல முடியாது. அடுத்த 15 ஆண்டுகளுக்கு இந்த தீர்ப்பை மாற்ற முடியாது என்கிற அறுதியிட்ட தீர்ப்பை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அத்தகைய சூழ்நிலையில் அனைவரும் அந்த தீர்ப்பை மதித்து நடந்து கொள்ள வேண்டுமே தவிர கர்நாடக மாநில அரசாங்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் மதிக்க மாட்டோம் என்கிற முறையில் நடந்து கொள்வது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இரண்டாவது, தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். அதில் எந்த விதமான ஊசலாட்டமோ சமரசமோ கூடாது. மாறாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் அது யார் ஆட்சியில் இருந்தாலும் மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் உறுதியான நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் வற்புறுத்த விரும்புகிறோம். இப்போது உச்சநீதிமன்றம் மறு சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்திருக்கக்கூடிய நிலையில் சட்ட வல்லுநர்களை கலந்து பேசி சட்டப்படியாக என்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தமிழ்நாடு அரசாங்கம் ஆலோசிக்க வேண்டும். சீராய்வு மனு தாக்கல் செய்வதா அல்லது தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயத்தை அணுகுவதா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் சம்பந்தமாகவும் தமிழ்நாட்டில் சட்ட வல்லுநர்களை கலந்து பேசி தமிழ்நாடு அரசாங்கம் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறோம். ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் எப்போதுமே தமிழ்நாட்டை ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தில் பார்க்கிற ஒரு போக்குதான் கடந்த 10-12 ஆண்டுகளாக இருந்து வந்திருக்கிறது. அது எந்த துறை சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு, அதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. ஆகவே எல்லா மாநிலங்களும் சமமாக பாவிக்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்பின் வழிகாட்டில் அடிப்படையில் நடந்து கொள்வதை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். பாரபட்சமான முறையில் நடந்து கொள்ளக்கூடாது என்று ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அவர் ஜனாதிபதி கூட ஆகட்டும், உச்சநீதிமன்றத்திற்கு அனைவரும் கட்டுப்பட்டவர்கள். அவங்க 5 நாளைக்கு 15 ஆண்டுகளுக்கு இந்த தீர்ப்பை மாற்ற முடியாது என்று சொன்னதால் தான் தண்ணீர் குறைக்கப்பட்ட போது கூட நாம் அதை ஏற்றுக்கொண்டதற்கான காரணம். இது இறுதியான தீர்ப்பு, மேல்முறையீடு செல்லக்கூடாது. 15 ஆண்டுகளுக்கு இந்த தீர்ப்பு தான் நடைமுறையில் இருக்கும் என்று நம்முடைய உச்சநீதிமன்றம் எழுதிட்டு சொன்ன நிலையில்தான் அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் தண்ணீர் அளவு குறைக்கப்பட்ட போதும் கூட நாம் அதை ஏற்றுக்கொண்டதற்கான காரணம். ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் எப்படி உச்சநீதிமன்றத்தை மதிக்கிறோமோ அதை போல் அனைத்து மாநிலங்களும் மதிக்க வேண்டும். ஒன்றிய அரசாங்கம் அதை உத்தரவாதப்படுத்த வேண்டும். மேகதாட்டு அணை கட்டுறதோட விவகாரம் சூடுபிடிச்சிருக்க நேரத்தில் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இது ஒரு உறுதியான நடவடிக்கை. ஏற்கனவே நாங்கள் அனைவருமே ஒன்று சட்ட ரீதியான வாய்ப்புகள் என்ன இருக்கிறது என்பதை தமிழ்நாடு அரசாங்கம் யோசிக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பாசன ஆதாரம் குடிநீர் ஆதாரம் என்கிற முறையில் காவிரி மீதான நம்முடைய உரிமையை பாதுகாப்பது சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி ஆலோசனையை பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை ஏற்கனவே நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாகவும் அதை வற்புறுத்துகிறோம்.